உங்களை அறிந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த தேவையோடு இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக அவனை பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் பெயரை அறிந்திருக்கிறார், அவன் தேவைகளை அறிந்திருக்கிறார், அவரை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த ஜெப நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறேன், உன் தேவையை அறிந்திருக்கிறேன். ஒரு நல்ல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? நாத்தான்வேல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன் தேவையை சொல்வதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பதாக, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் தேவைகளை அறிந்து ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தெரியணும், என்னை அறிந்த தேவர், என்னை காண்கிற தேவர், என்னை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே இது எப்படி சம்பவிக்கும், இது எப்படி நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே உன்னை அறிந்த கர்த்தர் இருக்கிறார், உன் தேவைகளை அறிந்திருக்கிறான். நீ எப்படிப்பட்ட காரியத்தை உன் இதயத்தில் யோசித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிறது, இந்த வியாதி அதிகமா இருக்கிறது, இந்த பலவீனம் அதிகமா இருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு வந்திருக்கலாம், என்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சோதனைகளை யோசித்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே உன் தேவையை அறிந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நீ ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாக உன்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.